இதெல்லாம் வராது. சில இன்ஜினியர்ஸு மோல்டு போட்டதுக்கப்புறம் 3D எலிவேஷன் கொடுத்து அவங்க டிராயிங் போடுவாங்க. அப்போ வந்து இதெல்லாம் ஏற்கனவே செவுரு வச்சுருந்துருப்பாங்க. அப்போ இந்த பேண்டெல்லாம் வெளியே இழுக்கணும், இதிலேருந்து வெளியே இழுக்கணும், இந்த பேண்டு வெளியே இழுக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் அப்படியே வச்சு ஒட்டுவாங்க. மறுபடியும் இந்த செவரை மட்டும் கட்டிடுவாங்க. இந்த பேண்டு வந்து கையோட கட்ட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வரி இருக்கு இல்லைங்களா, ஒத்தக்கல் செவரு, இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை அதுக்கப்புறம் ஒட்டுவாங்க. மறுபடியும் வச்சு இதில் பேக்கிங் பண்ணாமல் இருக்கும். உங்களுக்கு இதை அப்படியே வச்சு ஒட்டுவாங்க. ஃபுல்லாகவே செவுரு ஃபுல்லாகவே வச்சு ஒட்டுவாங்க. ஒட்டுறப்ப என்ன ஆகும்னா இந்த ஜாயிண்ட் அப்படியே இருக்கும். உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு, இந்த பேண்டு வெளியே இழுத்துருக்கோம் பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டு எல்லாமே உங்களுக்கு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு 3D எலிவேஷன் டிராயிங் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே 3D எலிவேஷன் டிராயிங் வாங்கிருங்க. வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எலிவேஷன் பேண்ட் இழுக்கணுமா, கீழேயே வரி வைக்கும் போதே பேண்டெல்லாம் கையோட சேர்த்து இழுத்து வரி வச்சோம்னா நமக்கு அந்த ஜாயிண்ட் ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வராது, நாளைக்கு வெடிப்பு வராது, விரிசல் வராது. இதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே வந்து 3D எலிவேஷன் டிராயிங் வாங்கிருங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே. அதுக்கு தகுந்த மாதிரி வரியை வச்சு பேண்டு வெளியே இழுக்கிறது பண்ணுறது எல்லாமே செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராது. அந்த டிசைன் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். நம்ம பெயிண்டிங் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எந்த வேலையும் வைக்காது. விரிசல் வராமல் உங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக நம்ம கட்டலாம். சரிங்களா? இதுக்கு தான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு 4-5 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம சூலூர் பக்கத்தில் வந்து மிலிட்ரி சார் ரமேஷ் அவர் பேர். நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்து நம்மக்கிட்ட வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு. அந்த வீடியோ அவங்க பூஜை போட்ட வீடியோ, பூமி பூஜைலாம் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் இதில் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம எப்படிலாம் வேலை செய்கிறோம்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, எங்கள் யூடியூப்பை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நிறையா பேர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. சரி கொடுக்கலாமா வேணாமா, இவங்க மேலே எப்படி நம்பிக்கை போடுறதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மிலிட்ரி சார் அவங்க குடும்பம் ஃபேமிலியாக பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அப்போ தான் எங்களை பற்றின ஒரு புரிதல் வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி போட்டுட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். நன்றி.